السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லா பேரன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் அவனுடைய சாந்தியும் அமைதியும் நம் உயிரிலும் மேலான அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபியா பெண்மணிகள், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டித்தந்த வழிமுறைகளில் தங்களுடைய வாழ்வை இந்த உலகத்திலே அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வாழ்ந்துவிட்டு சென்ற அத்தனை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் சாந்தியும் அமைதியும் என்றென்றும் நிலவட்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால், அவனுடைய மாபெரும் அருளால், அவனுடைய மிகப்பெரிய கருணையினால் அல்லாஹு தஆலா புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் ஆரம்பத்திலிருந்து நேற்றைய வரைக்கும் நாம் 30 நாட்கள் பகலெல்லாம் பசித்திருந்து இரவெல்லாம் இறைவனை வணங்கி அவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக நாமெல்லாம் இந்த ஈதுல் ஃபித்ர் பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய ஏவல் விளக்குகளை கேட்டு அதன்பால் அமல் செய்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை வழங்கிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எதற்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நோன்பை கடமையாக்கியிருக்கின்றான், அவன் நம்மளிடத்திலே என்ன எதிர்பார்க்கின்றான் என்று பார்ப்போமேயானால், இந்த உலகத்தில் சுகபோக வாழ்க்கைக்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ரமலானை தரவில்லை, ரமலானில் உள்ள இபாதத்தை தரவில்லை, அதுவும் குறிப்பாக நோன்பை தரவில்லை. அன்பிற்கினியவர்களே, அவன் நம்மளிடத்தில் எதிர்பார்ப்பது இந்த உலக வாழ்வு என்பது அந்த உலகத்துடைய வாழ்க்கைக்காக நம்மளை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த ரமலானுடைய மாதத்துடைய இபாதத்துகளை தந்திருக்கிறான். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த நோன்பு, இதனுடைய நோக்கங்கள் என்ன, அல்லாஹு தஆலா என்ன நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறான், லஅல்லக்கும் தத்தக்கூன், அதாவது உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்திற்கு நாம் நோன்பை கடமையாக்கியது போல் உங்களுக்கும் கடமையாக்கி இருக்கிறோம். இது எதற்கு என்றால் வீணுக்காக அல்ல, விளையாட்டுக்காக அல்ல, உண்டு களிப்பதற்காக அல்ல, உடுத்தி கிழிப்பதற்காகவும் அல்ல, மாறாக நாம் மறுமைக்காக இந்த இபாதத்துகளை, இந்த நோன்பை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கு அதை கடமையாக்கி தந்திருக்கின்றான். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் 30 நாள் நோன்பு இருந்து விட்டோம், 30 நாள் இபாதத் செய்திருக்கிறோம். இதெல்லாம் நம்மளுக்கு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கணும். ஏதோ நோன்பு வச்சுட்டோம், நோன்பு வைத்து முடிந்து விட்டது, இரவு கியாமுலையில் தொழுதோம், அல்லாஹ்விடத்திலே தௌபா செஞ்ச முடிந்து விட்டது அல்ல.
நம்மளுக்கு எதிரியாக இருக்க அல்லாஹ் சொல்லுகின்றானே, ஹுதுவாத்தி சைத்தானி இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், உங்களுக்கு பகிரங்கமான விரோதி யார் என்றால் அந்த சைத்தான். அவன் என்ன செய்வான்? நம்ம கல்புல போடுவான். என்ன போடுவான்? அதாவது நாம தான் நோன்பு வச்சுட்டோமே, நாம் நோன்பு வைத்துட்டோம், நம் உள்ளத்தில் ஒரு பெருமை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவன் போடுவான். இதையெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அமல்கள் செய்வது பெரியதல்ல, செய்த அமல்களை பாதுகாப்பது மிக மிக முக்கியம். செய்த அமல்கள் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் மறுமையின் நிலைமை வேற. தூக்கி எரிந்து விடுவான் ரப்புல் ஆலமீன். உள்ளத்தில் நான் 30 நாள் நோன்பு வச்சுட்டேன், சின்ன கடுகு அளவு பெருமை இருந்தால், லா யதுகுலுல் ஜன்னா மன் கான ஃபீ கல்பிஹி, எவனுடைய உள்ளத்தில், யாருடைய உள்ளத்தில் அணு அளவும் பெருமை இருக்கிறதோ அவர்கள் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அப்போ இந்த இபாதத்துகளில் கவனமாக இருக்க வேண்டும். நாம 30 நாள் செய்த இபாதத்துகள், ரப்பனா தஹப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம். யார் கேட்கிறான்? அல்லாஹ்வுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காபாவை புனர்நிர்மாணம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், என்னுடைய ரப்பே எங்களுடைய செயல்களை அங்கீகரிப்பாயாக. நாம கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். சாதாரண விஷயம் இல்லை. அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை சும்மா தரமாட்டான். நாம முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கணும். இந்த நன்மைகள் நம்மளுக்கு மறுமையில் பயனளிக்க வேண்டும். இந்த நன்மைகளுக்காக நாம் அதற்காக முயற்சியில் இறங்க வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய கைசேதம், மிகப்பெரிய கைசேதம். சகோதர சகோதரிகளே, எந்த அளவுக்கு என்றால் ஒரு மனிதனுடைய உள்ளங்கள் உலகம் சார்ந்தே இருக்கிறது. உலகத்துடைய வாழ்க்கையிலே மூழ்கி போயிருக்கிறான். 30 நாள் பட்டினி கிடந்தவமே உலகத்துடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணுகிறாள் ஒரு ஆணும் பெண்ணும். ஆனால் மறுமையுடைய விஷயம், இபாதத்துடைய விஷயம், நம்ம தான் நோன்பு வச்சுட்டோம், அல்லாஹ் மன்னிச்சிருவான். இந்த ஒரு விரும்பாப்பு நம்மள்ட்ட இருக்குது. அல்லாஹ் உலகுடைய விஷயத்தில், உலகத்து விஷயத்தில் அது இல்லை. ஒரு 10,000 பேங்க்ல போட்டுருந்தா திடீர்னு வரலன்னு சொன்னா, அதாவது ஒரு மெசேஜ் வரலன்னு சொன்னா எவ்வளவு முயற்சி பண்றான், அது வந்துச்சா இல்லையான்னு பார்க்கிறதுக்கு. அதை விட பன்மடங்கு சிறந்தது மறுமைக்கான இபாதத். ஆனா உலகத்தில் மதிமயங்கி போய் கிடப்பதனால் அதனுடைய தாற்பயம் தெரியவில்லை. அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். செல்வத்தையும் மக்களையும் அவர்கள் தேடிக்கொள்வது அவர்களை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பாராமுகமாக்கி விட்டது. எதுவரை? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அவர்கள் மண்ணறையை சந்திக்கின்றவரை, அவர்களுடைய வாயில் மண்ணை அள்ளி போடுகின்றவரை அவர்களுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்பிற்கினியவர்களே, அப்படி ஒரு சூழ்நிலை இந்த ரமலான் பயிற்சி நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது. இந்த பயிற்சியை உதாசீனப்படுத்தினால், உதாசீனப்படுத்தி உலகத்துடைய மாயையில் மதிமயங்கி மூழ்கினால் மிகப்பெரிய கைசேதம், மிகப்பெரிய கஷ்டம். அல்லாஹ் சொல்லுகின்றான், உலகத்தினுடைய ஆசையில் மூழ்கிறாயா, அந்த ஆசையினால் லத்தர உன்னல் ஜஹீம், அந்த ஆசையின் காரணமாக நீ நரகத்தை காண்பாய், அந்த ஆசையின் காரணமாக நரகத்தை காண்பாய். சும்மலத்தர உன்னஹா ஐனல் யகீன், உன்னுடைய உறுதிமிக்க கண்களை கொண்டு நரகத்தை காண்பாய். அதற்காக நோன்பு வச்சோம், அதற்காக நோன்பு வச்சோம். நாம எதற்கு நோன்பு வைத்தோம்? எதற்கு கியாமுலை இபாதத்துகளை ஜமாத்தோடு இந்த ரமலானுடைய மாசத்தில் அதிகமாக செய்தோமே. காரணம் என்ன? எதற்காக? மறுமைதான் நமது இலக்கு. ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ், ஒரு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்ன ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய இலக்கு உலகம் அல்ல, உலகம் அல்ல. அவர்களுடைய இலக்கு மறுமையை நோக்கி இருக்க வேண்டும். அதுதான் நமது இலக்கு. என்ன நோக்கம்? அதை நோன்பு வைத்த என்ன காரணம்? வைத்ததுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான், ரப்பு சொல்லி இருக்கின்றான். அதன் காரணமாக நோன்பை வைத்தோம். அதன் காரணம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். பகலிலே ஹலாலான உணவு இருக்கிறது, பகலிலே ஹலாலான மனைவி இருக்கிறாள், ஹலாலான கணவன் இருக்கிறான், ஹலாலான தண்ணீர் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஏன் சாப்பிடவில்லை? ஏன் உபயோகப்படுத்தவில்லை? காரணம் என்ன? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான், இந்த நேரம் முதல் இந்த நேரம் வரை உணவு தண்ணீர் எதுவும் அருந்தக்கூடாது. கட்டளை நிறைவேற்றினோமா இல்லையா? நிறைவேற்றினோமா இல்லையாங்க? நிறைவேற்றோம்ல.
ஏன், எதற்காக? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டான் என்பதற்காக. அதே அல்லாஹ் தான் சொல்லுகிறான், அதே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான் சொல்லுகிறான், பல் துக்ஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, இந்த உலகத்தை சிறந்ததாக எடுத்துக்கொண்டாயா? இந்த உலகம் உனக்கு சிறந்ததாக காட்சி அளிக்கிறதா? இது அல்ல உனக்கு சிறந்த உலகம். ரப்புவை ஏற்றுக்கொண்டவனை, ரப்பு அடையாளம் காட்டிய தூதரை ஏற்றுக்கொண்டவனை, அவர்களுக்கு இந்த உலகம் சிறந்ததல்ல. வல்லாஹிரத்து கைருன் வஅப்கா, அந்த மறுமைதான் சிறந்தது. அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான், அல்லாஹ் அழைக்கிறான் நம்மளை. நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோம்? சகோதரிகளே சகோதரர்களே, நன்மை பாழாகிவிடக் கூடாது. ரமலான் அல்லாத காலத்திலையும் நம்மளுடைய நிலைப்பாடு இப்படித்தான் இருக்கணும். அதெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொன்னா மிகப்பெரிய கை சேதம். அப ஹசிபத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜவுன். ரமலானுக்கு மட்டும் உங்களை படிச்சிருக்கேன்னு நினைச்சிட்டீங்களா? அல்லாஹ் வீணுக்காக படைத்தான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லது அல்லாஹ்வின் புறம் வரமாட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உலகத்திற்காக வாழவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரோடு பாடம் படித்த சகாபாக்கள், அவருடைய பயிற்சி பாசறையில் பயின்ற சகாபாக்கள் இந்த உலகத்திற்காக வாழ்ந்தார்களா? நபி தோழர்களாக இருக்கட்டும், நபி தோழியர்களாக இருக்கட்டும், இந்த உலகத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களா? இல்ல இல்ல, நல்ல கவனிக்க. இல்ல. எதற்காக? மறுமைக்காக. சுஹைப் அர்-ரூமி என்ற நபித்தோழர், இவர் யார் என்றால், மக்கமா நகரம் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய சத்திய பிரச்சாரத்தின் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்கமா நகரத்திலே வியாபாரத்தை செய்கிறார். வியாபாரத்தை செய்து மிகப்பெரிய செல்வந்தராக மாறுகிறார். மாறக்கூடிய அவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹிஜ்ரத் பயணம் அப்பதான் தெரிய வருகிறது. தெரிய வந்தவுடன் அவர் என்ன செய்கிறாரு? அவரும் ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். என்ன செய்கிறார் என்றால், அவருடைய கணக்கு சொத்தினுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 18 ஒட்டகங்களில் ஏற்றப்படுகிறது. அளவு, அதுதான் அளவு. அவருடைய மக்கமா நகரம் வந்து சம்பாத்தியம் பண்ணின சொத்து 18 ஒட்டகங்களில் ஏற்றப்படுகிறது. ஏற்றப்பட்டவுடன் என்ன நடக்கிறது என்றால், மக்கமா நகரத்துடைய வெளியே எல்லைக்கு வருகிறார்கள், மதீனாவை நோக்கி செல்வதற்காக. அங்க மக்கத்துடைய குஃபார்கள் நிற்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நாம் உள்ளபூர்வமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மக்கமா நகருடைய வெளியே வர்றாரு. வந்த உடனே குஃபார்கள் எல்லாம், இறை நிராகரிப்பாளர்கள், அவரை என்ன செய்யறாங்க? அவரை மடக்குகிறார்கள். எங்கே போகிறாய், எங்கே போகிறாய்? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய இடத்திற்கு மதீனாவை நோக்கி செல்கிறேன். மதீனாவை நோக்கி செல்கிறாயா? இந்த மக்கமா நகரம் வந்துதான் இதெல்லாம் சம்பாதிச்சது, எல்லாத்தையும் விட்டு போ. அவர் என்ன சொன்னார்? உடனே சரி நான் இங்கே இருந்துக்கிறேன் சொன்னாரா? இல்லை, இதை விட்டு கொடுத்து விட்டால் என்னை விட்டு விடுவீர்களா? நான் விட்டுருவேன். அப்போ தான் வச்சுக்கோ. 18 ஒட்டகங்க, ஒரு ஒட்டகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மீது எல்லா சொத்துக்களையும் கொடுக்கிறார். கொடுத்துட்டு போகிறார். திரும்பவும் மறிக்கிறான். யாரு? இஸ்லாத்தின் எதிரிகள். மறித்து என்ன பண்றான்? இந்த ஒட்டகமும் இங்கே தான் சம்பாதிச்சது, அதையும் விட்டுட்டு போ. பயணத்துக்கு யோசிக்கல. நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்க வேண்டும், அதுதான் நம்ம இலக்கு. அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்க வேண்டும், அகில உலகத்தின் அருள் கொடையோடு இருக்க வேண்டும், அதுதான் நம்ம இலக்கு. உடனே என்ன செய்யறாரு? அந்த ஒட்டகத்தையும் கொடுக்கார். எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இப்போ போனோம்ல, சிறிது தண்ணீர், கொஞ்சம் தோல் பை, ட்ரெஸ், உடை, அவ்வளோதான். நடந்தே போக வேண்டியதான். எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. வாகனம் இல்லை. என்ன செய்கிறார்கள்? போறாரு. அப்பவும் விட மாட்டேங்கிறான். என்ன? உன் மேலே போட்டிருக்கின்ற மேலாடை இருக்கிறதே, இந்த மேலாடை இருக்கிறதே, இது விலை உயர்ந்த மேலாடை, இது இங்க வந்துதான் சம்பாதிச்சது. இதுங்க வந்து கலட்டி கொடு. கலட்டி கொடுக்கிறார். நேர மதீனா நோக்கி செல்லுகிறார். சென்று யார் வரவேற்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரத்துடைய எல்லையில் காத்திருக்கிறார்கள். யாருக்காக? சுஹைப் அர்-ரூமிக்காக. மதீனா நகரத்துடைய எல்லை அடைகிறார். கட்டி தழுவுகிறார்கள் சுஹைப் அர்-ரூமி அவர்களை. அல்லாஹ்வுடைய தூதர் கட்டி தழுவி முத்தமிட்டு சொல்கிறார்கள், சுஹைபே, நீ லாபகரமான வியாபாரத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறாய், வெற்றிகரமான வியாபாரத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறாய். எல்லாத்தையும் கொடுத்தாரு. நோக்கங்கள் என்ன? என்ன படிப்பினை இதிலிருந்து? என்ன படிப்பினை பெறுகிறோம் சகோதர சகோதரிகளே? அவர்கள் இலக்கு உலகம் சார்ந்து இல்லை. இதுதான் விஷயம். அவர்கள் இலக்கு உலகம் சார்ந்து இல்லை.
மறுமை சார்ந்து வாழ்ந்தார்கள். எல்லாத்தையும் கூட இப்போ வச்சுக்க, என்னுடைய இலக்கு இது இல்லடா, என்னுடைய இலக்கு எது தெரியுமா? மறுமைதான். எவ்வளவு நாள் கஷ்டம், ஐயோட கஷ்டப்பட்டு சுத்தாச்ச, எனக்கு அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கணும், அந்த மஹப்பத் எனக்கு தேவை. நீ என்னத்தை வேண்டாலும் எடுத்த குப்பைகள் இதெல்லாம் அற்ப துன்யா, உமல் ஹயாத்த துன்யா இல்லா மதாவுல் குரூர். அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த உலகம் இன்பங்கள் இருக்கிறது, வீணும் விளையாட்டு பற்றி வேற ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய வசனம் சொல்கிறது. அன்பிற்கினியவர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் எதற்காக ரமலான் நம்மளுக்கு அல்லாஹ் தந்தான்? விளையாட்டுக்காக அல்ல. நம்முடைய இபாதத்துகள் வீணாகிவிடக் கூடாது. கவனமாக இருக்கணும் சகோதர சகோதரிகளே, வீணாகிவிடக் கூடாது. கவனமா இருக்கிற. ஒரு மாசம் இரவெல்லாம் விழித்திருந்து அல்லாஹுவை வணங்கணும், பகலெல்லாம் பசித்திருந்தோம். அந்த பசித்திருந்த அந்த சூழல் வீணாகிவிடக் கூடாது. ஆகவே என்ன செய்யணும்? நாம் அதை பாதுகாக்கக்கூடியவர்களா இருக்கணும். யார்கிட்ட இருந்து? சைத்தான்ட்ட இருந்து. எந்த நிலையிலும் கடுகளவு நம்ம உள்ளத்தில் பெருமை வந்துடக்கூடாது. நான் இபாதை 30 நோம்பு கரெக்டாக ரமலான்ல வச்சுட்டேன், இந்த சிந்தனை பெருமைக்குரிய சிந்தனையா இருக்குமே ஆனால் எல்லாம் நாசம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வத்தன்துரு நஃப்சுன் மா கத்தமத் லிகத் வத்தக்குல்லாஹ் இன்னல்லாஹ கபீருன் பிமா தஅமலூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், ஈமான் கொண்டவர்களே, இறை விசுவாசிகளே, இத்தக்குல்லாஹ், அல்லாஹ்விற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். வத்தன்துரு நஃப்சுன் மா கத்தமத் லிகத், நாளை மறுமைக்காக எதை வைத்திருக்கிறீர்கள்? அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி, நாளை மறுமைக்காக நீங்கள் எதை சேமித்து வைத்திருக்கிறீர்கள்? மீண்டும் சொல்லுகிறான் அல்லாஹ், மீண்டும் இத்தக்குல்லா, அல்லாஹ்விற்கு பயந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ கபீருன் பிமா தஅமலூன். நீங்கள் என்ன செய்வீர்கள், என்ன செய்பவற்றை, நீங்கள் செய்யக்கூடியதை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். எப்படி 30 நாள் நோன்பு வச்சா தண்ணி குடிக்காம இருந்தோம்? அல்லாஹ் எந்நேரமும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நீ என்னதான் செய்கிற என்பதை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 59வது அத்தியாயத்துடைய 18வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அன்பிற்கினியவர்களே, இப்போ நாம் பெறக்கூடிய படிப்பினை என்னவென்றால், நம்முடைய இலக்கு மறுமைதான். உலகத்தில் எவ்வளோ கோடி வச்சிருக்கட்டுங்க, எவ்வளோ மில்லியன் வச்சிருக்கட்டும், அந்த மில்லியனெல்லாம் நான் மௌத்தா போனா கவரில் கொண்டு போடுங்கன்னு சொல்லுவாரா? அவரு வசியத் பண்ணுவாரா? சரி, அப்படியே பண்ணினாலும் அவருக்கு பிள்ளைய கொண்டு கவரில் போடுமா? இல்லை, நான் பார்த்து பார்த்து கட்டிய மாளிகை என்னுடைய வீடு, அதை என்னோடு கபருக்கு அழைத்து கொண்டு செல்லுங்கள், என் கபரில் போட்டு புதைங்க முடியுமா? எது வரும் நம்மளோட? எது வரும் நம்மளோட? இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், நான் செய்யக்கூடிய தொழுகை அல்லாஹ் அங்கீகரித்தால் நம்மளோடு வரும். நான் வணங்கிய, நான் வைத்திருந்த நோன்பு, நான் கொடுத்த ஸகாத் சதகா, நான் செய்த ஹஜ்ஜி, நான் செய்த நல்லறங்கள், அதுதான் எனக்கு கபருக்கு உதவும். அதுதான் எனக்கு கபருக்கு உதவும். நான் ஓதிய திருமறை குர்ஆன் எனக்கு சிபாரிசு செய்யும். அன்பிற்கினியவர்களே, நமதுடைய இலக்கு மறுமைதான். அந்த மறுமைக்கு தான் அல்லாஹ் கேட்கிறான். என்ன கேட்கின்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்? எதை சேமித்து வைத்திருக்கிறாய்? எதை சம்பாதித்து வைத்திருக்கிறாய்? என்ன வச்சிருக்கிற மறுமைக்காக? உலகத்திற்காக என்ன வச்சிருக்கன்னு அல்லாஹ் கேட்கிறானா? இல்லை சகோதரர்களே, இல்லை. அவர்களெல்லாம் அல்லாஹு தஆலா கேட்டதெல்லாம் மறுமைத்தான் கேட்கிறான். ஏன்னா இந்த வாழ்க்கையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ் சொல்லுகின்றான் பாருங்கள், زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا وَاللَّهُ عِندَهُ حُسْنُ الْمَآبِ. அல்லாஹ் சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றான்? பெண் மக்களாக இருக்கட்டும், ஆண் மக்களாக இருக்கட்டும், பொன் வெள்ளிகளினால் சேகரிக்கப்பட்ட பெருங்குவியல்களாக இருக்கட்டும், அடையாளம் இடப்பட்ட அழகிய குதிரைகளாக இருக்கட்டும், ஆடு மாடு ஒட்டகையில் போன்ற கால்நடையாக இருக்கட்டும், சாகுபடி நிலங்களாக இருக்கட்டும், மனிதனுடைய மனதிற்கு நாம் ஆசை ஊட்டியிருக்கிறோம். நாம் ஆசை ஊட்டியிருக்கிறோம். இதை நேசிப்பதற்கு நாம் தான் அழகாக ஆக்கியிருக்கிறோம். அதையெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், வல் ஹர்சி தாலிக மதாவுல் ஹயாத்த துன்யா. என்ன தெரியுமாப்பா இது? என்ன தெரியுமா சகோதர சகோதரிகளே? இது எல்லாம் நிலையற்ற உலக வாழ்க்கையினுடைய சுகபோக பொருள் தான். இன்னைக்கு தாய்மார்கள் அதில் மதிமயங்கி போய் கிடக்கிறார்களா இல்லையா? வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தால் இன்னொரு ஃப்ரிட்ஜ் வேணும், வாஷிங் மிஷின் ஒன்று இருந்தால் இன்னொன்று வேணும், லைட்டாக இதாச்சும் இன்னொன்று வாங்கி வச்சா அதை மாற்றி போட்டுக்கோம்ல, மிக்சியில் ஒரு ஒன்று இருந்தால் இன்னொன்று வேணும். ஆசை முகபத்து யார் கொடுக்கிறா? அல்லாஹ் கொடுக்கிறான். ஆசை ஊட்டுகிறான், நேசிப்பதற்கு அதை அழகாக ஆக்கி வைக்கிறான். இதெல்லாம் என்ன?
நிலையற்ற உலகம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே உலகத்தை பற்றி சொல்லுகின்ற போது மறுமையை சொல்லாமல் வசனங்கள் முடிவதில்லை. பாருங்கள், எடுத்து பாருங்கள், 3வது அத்தியாயம் 14 வசனத்தில் சொல்றான், நிலையற்ற உலக வாழ்வினுடைய சுகபோக பொருளே. அதனால என் ஈமான் கொண்டவனே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஈமான் கொண்டவனே, நான் அடையாளம் காட்டிய தூதரை ஈமான் கொண்டவனே, அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், ஈமான் கொண்டவனே, இது தங்குவதற்கு என் சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஈமான் கொண்ட சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தங்குமிடம் இது சரியான இடம் இல்லை, இது அழகான இடம் இல்லை, இது அசிங்கமான இடம். அல்லாஹ் சொல்லுகின்றார், வல்லாஹு இந்த பாப், அல்லாஹ்விடத்திலே அழகிய தங்குமிடம் இருக்கிறது. ரப்பிடத்திலே அழகிய தங்குமிடம் அழைக்கின்றான். நாம் தயாரா? எதை சேமித்து வைத்தா என்று ஒரு வசனத்தில் கேட்கிறான். இன்னொரு வசனத்தில் என்னிடத்தில் அழகிய தங்குமிடம் இருக்கு என்று அவன் அல்லாஹு தஆலா அழைக்கின்றான் நம்மளை. அதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? சுய பரிசோதனை தேவை. நம்மளை அல்லாஹ்வுடைய உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, விசாரணை உங்களுக்கு வருவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள். எப்ப முடிக்கணும்? முடிச்சலாமா? அப்படியா? நீங்க இருப்பியா? அவங்க இருக்கணும்ல? ஓகே, அன்பிற்கினியவர்களே, அப்போ விசாரணை உங்களுக்கு நடைபெறுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள். விசாரணை மன்றத்திற்கு முன்னால் நீங்கள் நிற்பதற்கு முன்னால் உங்களை நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள். அமீருல் முஃமினீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமருக்காக சொர்க்கத்தில் மாளிகை எழுப்பப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்தார்கள். உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான். 10க்கும் மேற்பட்ட வசனங்கள் திருமறை வசனங்கள். உமர் பேசியதை அல்லாஹ் திருமறை வசனங்களாக எழுதினான். அன்பிற்கினியவர்களே, அப்படிப்பட்ட அல்லாஹ் அமீருல் முஃமினீன் சொல்கிறார், நீங்கள் உங்களை விசாரணை செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு விசாரணை மன்றத்திற்கு நீங்கள் வருவதற்கு முன்னால் விசாரணை செய்யணுமா இல்லையா? நம்ம மறுமைக்காக என்ன சேர்த்திருக்கோம்? ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள், 2 பேரும் ஒரு நைட்டில் உட்கார்ந்து யோசிச்சிருக்கிறோமா? சகோதரர்களே, என்னுடைய மனைவி கணவன் கேட்காரா, நம்ம மறுமைக்காக என்ன செஞ்சிருக்கோம்? கேட்டிருக்கிறோமா சகோதரிகளே? கேட்டிருக்கிறோமா? நாம் என்ன பண்ணுவோம்? நைட் ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க எவ்வளவு சம்பாதிச்சியா, என்ன வந்துச்சு, என்ன போச்சு, எது இருக்குது, எது இல்லை, துன்யாவுடைய விஷயம் கவனம் ஓவர், ரொம்ப கவனம். என்னத்தை கொண்டு போயிருவீங்க நீங்க? அவர் நஷ்டமாயிட்டாருன்னு சொல்றாரு வைங்க, என்ன பண்ணுவியா? என்ன செஞ்சிட முடியும் உங்களால்? அல்லது அவர்கிட்ட நிறைய லாபம் இருக்கு, என்ன செஞ்சிட முடியும் உங்களால? எதுவும் செய்ய முடியாது. சகோதரிகளே, அதாவது உலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் எவன் மறுமைக்காக அவன் ஆயத்தப்படுத்திக் கொள்வானோ, அவன் அதற்காக தயாரிப்பிலே இறங்குவானோ, அவன் தான் புத்திசாலி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. உலகத்தில் நல்ல வெற்றிகரமா வியாபாரத்தை பண்ணி பெரிய மில்லியன் ஆயிட்டான், அவனை புத்திசாலி இல்லை, அவன் நேர ஆப்போசிட் தான். புத்திசாலிக்கு ஆப்போசிட் என்ன? அதுதான் அவன். யார் புத்திசாலி? இந்த உலகத்தில் விஞ்ஞானி, டாக்டர், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டுங்க, அவன்கிட்ட அல்லாஹ்வுடைய அறிவில்லை என்றால், படைத்தவன் யார் என்று தெரியவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தெரியவில்லை என்றால், இஸ்லாம் என்னவென்பது விளங்கவில்லை என்றால், மறுமை என்பதை விளங்கவில்லை என்றால், அவன் யார்? புத்திசாலி அற்றவன். புத்திசாலி இல்லை, முட்டாள். அதுதான், அதுக்கு ஆப்போசிட் தான். நாம என்ன லிஸ்ட்ல இருக்குன்னு பார்க்கணும். சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த சகாபாக்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை பார்ப்போம், எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பார்ப்போம். ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவருடைய தோட்டத்திற்கு ஒரு காம்பவுண்ட் போடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த சம்பவம். காம்பவுண்ட் போடணும், ஆனா ஒரு மரம் அதுக்கு தடையா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாரு. அவர்கிட்ட போய் இவர் கேட்டிருக்காரு, நான் தர முடியாது, வேலையை பார்த்துட்டு போன்ட்டான். அவர் சொல்லிட்டாரு, வேலையை பார்த்துட்டு போன்ட்டு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா இவர் கொடுத்துருவார்ல. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போறாரு. போய் என்ன செய்யறாரு? கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இன்னாருக்கு சொந்தமான ஒரு பேரித்த மரம் என் தோட்டத்தை ஒட்டி இருக்கிறது, அதை அவர் எனக்கு தர மறுக்கிறார். நீங்க கேட்டு எனக்கு வாங்கி கொடுத்தால் அதையும் சேர்த்து நான் என்ன செய்வேன்? சுற்றுச்சுவரை எழுப்பிக் கொள்வேன். நம்ம சொல்றோம்ல, நம்ம சொத்து இங்க இருக்குது, ஃபுல்லா காம்பவுண்ட் போட்டுறணும், இல்லாட்ட எவனா வந்து குடிசை போட்டுருவான். சொல்றோமா இல்லையா? குடிசை போட்டுருவான், உடனே காம்பவுண்ட் போடு,
பாதுகாப்பு. என்ன பாதுகாத்தாலும் நம்மளோட வரப்போறது இல்லை, அது வேற கதை. சரியா? பாதுகாப்பு பாதுகாப்புன்னு சொல்லி என்ன பண்றாரு அவர் கேட்கிறாரு. கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அந்த ஒரு மரம் வச்சிருக்கார்ல அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? சகோதரே தோழரே, நீ அந்த மரத்தை கொடுத்துரு, உனக்கு சுவனத்தில் அதற்கு பகரமாக ஒரு மரம் கிடைக்கும். சுவனத்தில் ஒரு மரம் கிடைக்கிறது என்ன சாதாரண விஷயமாங்க? ஒரு கர்ச்சிப்பு அளவு அவனுக்கு இடம் கிடைத்தால் போதும் என்று நினைப்பான். போதும் என்று நினைப்பான். கர்ச்சிப்பு அளவு எவ்வளவு தூரம் இருக்கும்? அது கிடைத்தால் போதும் என்று நினைப்பான். நீ இந்த மரத்தை கொடுத்தாயானால் உனக்கு சுவனத்தில் மரம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது சத்திய வார்த்தை, உண்மையான வார்த்தை, கிடைக்கும். ஆனா அவர் என்ன சொல்றாரு? முடியாதுங்க, சுவனத்தில் இந்த மரம் தான் எனக்கு வேணும், இந்த மரம் தான் எனக்கு வேணுங்கிறாரு. அப்போது அபு தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கும்போது பக்கத்தில் நிற்கிறாரு அபு தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர் என்ன செய்யறாரு? அவர் ஒரு டீல் பண்றாரு. யார்கிட்ட? இவர்கிட்ட. இந்த ஒரு மரம் வச்சிருக்காருல இவர்கிட்ட. என்ன டீலு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. என்ன டீல் பண்ணுகிறார் என்றால், என்னுடைய தோழனே, சகோதரனே, என்னுடைய தோட்டத்தை எடுத்துக்கொள். என்னுடைய தோட்டத்தில் 600க்கும் மேற்பட்ட பேரித்த மரங்கள் இருக்கிறது, அதை நீ எடுத்துக்கொள். இந்த ஒரு மரத்தை அவருக்கு கொடுத்துரு. யாராவது வேணாமானாங்க? ஆதமுடைய மக்களுக்கு ஒரு தங்காறு ஒன்னா என்ன கேட்பான்? 2 3 கேட்பான். கேட்பானா? கேட்க மாட்டான். நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப என்ன இது? 600க்கும் மேற்பட்ட மரங்கள், அந்த தோட்டத்தை எடுத்துக்க. உடனே பண்றாரு, இந்த ஒரு மரத்தை கொடுக்கிறார். இந்த ஒரு மரத்தை சரி வாங்கிக்கங்கன்னு சொல்லி கொடுக்கிறார். கொடுத்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அவர் கேட்டார்ல உங்கள்ட்ட அந்த ஒரு மரம், அந்த ஒரு மரத்தை நான் வாங்கிட்டேன். என்னுடைய தோட்டத்தை அதற்கு பகரமாக அதில் இருக்கக்கூடிய 600 மரங்களையும் கொடுத்து விட்டு அந்த ஒரு மரத்தை உங்க வாங்கி கொடுத்து அவர்கிட்ட கொடுத்துருங்க என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எத்தனையோ பேரித்த மரங்கள் சொர்க்கத்தில் இந்த அபு தஹ்தாக்காக காத்திருக்கிறது. எத்தனையோ பேரித்த மரங்கள் 600 உலகத்திலே கொடுத்தார். இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் கணக்கு சொல்லவில்லை. எத்தனையோ பேரித்த மரங்கள் இந்த அபு தஹ்தா அவர்களுக்காக சுவனத்தில் காத்திருக்கிறது என்று சொன்னார்கள் என்றால் அதைத்தான் விலைக்கு வாங்க வேண்டும் என்று நினைத்தார்கள். 600 மரம் ஒண்ணுமே இல்லை, குப்பை. அப்படித்தான் சஹாபாக்களுடைய, சஹாபியா பெண்மணியுடைய வாழ்க்கை. சகோதரிகளை நல்லா கவனிக்கணும். இதை இங்க கொடுத்துட்டு வீட்டு அங்க போறாரு தோட்டத்துக்கு, வாங்க போயிருவோம், நம்மளுக்கு இல்லை இந்த தோட்டம், சுவனத்திற்கு பகரமாக சுவனத்தில் மரம் வாங்குறதுக்காக கொடுத்துட்டேன். உடனே மனைவி, உனக்கு நிறைய பைத்தியம் முடிச்சிருக்கு, இவ்வளோ மரத்தை கொடுத்துருக்க, தோட்டத்தை கொடுத்துட்டு நம்ம வெளியே வாங்குற. புள்ளையும் உம்மு தஹ்தா விளையாடி கொண்டிருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, யோசனை பண்ணி பாருங்க. இங்க இருந்து வாடகைக்கு ஒரு வீட்டை பிடிச்சிருக்கோம், இந்த வீட்டை அடுத்த தெருவில் மாத்தண்டாலே நிறைய கவலை வரும் நம்மளுக்கு. வருமா இல்லையா? நிறைய கவலை இருக்கு நம்மளுக்கு. அபு தஹ்தா கொடுக்கிறார் 600 மரம். என்னுடைய தூதர் உயிரும் மேலாக மதிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவனுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறானே. இன்னக லா குலிகின் அலீம், உயர்ந்த குணத்தில் இருக்கிறீர் நபியே என்று அல்லாஹ் பாராட்டி சொல்லுகிறானே, பாராட்டி சொல்லுகிறானே அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டு மறுக்கிறார்களா? அவர் மறுத்து விட்டாரே, நாம் இதையாவது கொடுத்து சுவனத்தில் மரத்தை வாங்குவோம், சுவனத்தில் மரத்தை வாங்குறோம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எதற்கு ஆசைப்பட்டார்கள்? உலகத்துடைய வாழ்க்கைக்காகவா? மனைவிடத்தில் சொல்கிறார், சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன், ஏன்னா சிக்னல் வந்துருச்சு, நம்ம சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஆமா, என்ன மனைவி என்ன பண்றாரு? அழைக்கிறாரு. என்ன அழைக்கிறாரு? வாமா போயிடலாம், சொர்க்கத்துக்கு பகரம், சொர்க்கத்தில் மரம் வாங்குறதுக்காக இந்த மரத்தை கொடுத்த உடனே மனைவி கட்டுப்படுகிறார்கள். சமீனாவத்தானா, செவியேற்றம் கட்டுப்பட்டோம் என்கின்ற அடிப்படையில் திருமறை வசனத்திற்கு உயிரோட்டம் உள்ளவராக என்னங்க கொடுத்துட்டீங்க, நம்ம எங்கெங்க போறது? நம்ம தாய்மார்கள் அப்படிதான் சொல்லுவாங்க, எங்களுக்கு வேற வீடு இல்லையா, வாசல் இல்லையா, தோட்டம் இல்லையா, துறவு இல்லையா, நாம எங்க போய் கஷ்டப்படுறது? சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அந்த அம்மையார் சொல்லல. அப்படியாங்க, ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா பிள்ளையும் கூட்டிட்டு வெளியே போயிட்டாங்க. எதற்காக செய்தார்கள்? இந்த உலகம் வேணும்னு நினைச்சா அது கொடுத்துருக்கானாம்ல. கேட்டது அல்லாஹ்வுடைய தூதர், மறுத்தது ஒருத்தர். அல்லாஹ்வுடைய தூதர் மறுத்தவர்கள்ட்ட நாம அதை கொடுத்துட்டு சொர்க்கத்தில் மரத்தை வாங்கணும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அதுதான் அல்லாஹ் கேட்கின்றான். இதுதான் மறுமை சேமிப்பு.
நாளை மறுமைக்காக எதை முற்படுத்தி வைத்திருக்கிறாய்? கொடுத்தார்கள், எல்லாத்தையும் இழந்தார்கள். உயிரை, உடைமைகளை, பொருளாதாரத்தை எல்லாவற்றையும் இழந்தார்கள். தன்னுடைய சொத்து சுகங்கள், மனை மக்களை விட்டுவிட்டு ஹிஜ்ரத் சென்றார்கள். எதற்காக? உலகத்திற்காகவா? மாற்றியது ரமலான், மாற்றியது ரமலான். ரமலானுடைய நோன்பு மாற்றியது லஅல்லக்கும் தத்தகுன், பயபக்தி அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் என்ன செஞ்சிருக்கோம்? ரமலானை தந்திருக்கிறோம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, நன்றாக விளங்க வேண்டும். ரமலானுடைய பயிற்சி அடுத்த 11 மாசங்கள் சார்ஜாக நிற்கணும். எப்படி பேட்டரியில் போடுறோம், செல்போனில் சார்ஜ் இறங்கணும்னு போடுறோம்ல, அது மாதிரி நாம இந்த ரமலானுடைய பயிற்சி நம்மளுக்கு சார்ஜியாக நிற்க வேண்டும். அடுத்த ரமலான் வரை இன்ஷா அல்லாஹ். யார் இருக்கா யார் இல்லைன்னு தெரியாது. எத்தனை பேர் நம்மளோடு இருந்தவர்கள் இப்ப இல்லை. இதுதான் நிலைமை. அப்போ நாம் என்ன செய்யணும் என்றால், நாம் இருக்கக்கூடிய நன்மைகள், செய்த நன்மைகளை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்கின்ற வரை நாம் என்ன செய்யணும்? அதற்காக போராடத்தான் செய்யணும். அப்படிப்பட்ட நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் வேண்டும். எதை சொல்லுகின்றோமோ, எதை கேட்கின்றோமோ தன்னுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் எல்லா நிலையிலும் கட்டுப்பட்டால் வமையுல்லாஹ வரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, அல்லாஹ்விற்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்கள் மகத்தான வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறானே. அப்படிப்பட்ட அடையாளத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹு தஆலா நம் மீது தௌஃபீக் செய்வானாக என்று கேட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, குறிப்பாக அந்த பாலஸ்தீன மக்கள், நம்மளாம் நான் சொகுசா இன்னைக்கு ஈதுல் ஃபித்ரை கொண்டாடிட்டு இருக்கோம். புத்தாடைகள் அணிந்து நறுமணங்கள் பூசி, அவங்க நிலைமை இதுக்கு நேர்மாற்றம். ஓடுகிறார்கள், ஆடுகிறார், எங்க போகிறான்னு தெரியல. தனியா நிற்கிறது குழந்தைகள், தாய்மார்கள் தனியா நிற்கிறார்கள். கணவர் இருக்கிறாரா இல்லை தெரியல, யார் ஒருத்தருக்கு தெரியல, எதோ போடுறான் ஓடுறாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் நிம்மதியாக கழிக்கிறோமே, இந்த நேரத்தில் இங்கே இந்த நேரத்தில் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட, அநியாயம் செய்யப்பட்ட அந்த மக்களுக்காக, அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம சார்பாக செய்யக்கூடிய ஒரு உதவி என்னவென்றால், அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அந்த சகோதர சகோதரிகளுக்கு கேட்க வேண்டும் என்பதை அன்பாக வேண்டுகோளாக வைத்து விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.